வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றதுக்கு. என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றது தான். எப்பவுமே நான் போடுற வேகன்சி வீடியோக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கிற இல்லை படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்தம் 1124 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாக்கானது. இவங்க கேட்டிருக்க பொசிஷன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 2 பொசிஷன் மாத்திரம்தான் கேட்டிருக்காங்க. இந்த பொதுவாக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்லணும் அப்படின்னா CISFன்றவங்க எல்லா விதமான ஒர்க்லையும் இருப்பாங்க. ஈவன் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட அங்கே வெளியே நிற்கிறவங்க எல்லாருமே CISF ஃபோர்ஸ் தான். இவங்க தான் அந்த ஒர்க்குக்கும் வருவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3rd February 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் 4th March 2025. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஒன்லி மேல் கேண்டிடேட் தான் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு டிரைவிங்கும் தெரியும், அதே மாதிரி பம்ப் ஆப்ரேட்டருக்கான அந்த வேகன்சிக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ரெண்டுக்குமே ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு உள்ள சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இது, செகண்ட் சாய்ஸ் இதுன்ட்டு. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு எது உங்களுக்கு டிரைவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேணும், இல்லைன்னா வந்துட்டு டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் வந்தால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் சாய்ஸும், செகண்ட் சாய்ஸும், அதர் ஒன்று செகண்ட் சாய்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து நீங்கள் 10th தான் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் லாங் ஜம்ப் இருக்குது, 800 மீட்டர்ஸ் ரன்னிங் இருக்குது. இந்த மாதிரியான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களை டிரைவிங் ஹெவி வெஹிக்கிள் கொடுத்து உங்களை ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி. ஸோ அது ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. இது தவிர கடைசியாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்காகவோ இல்லை மற்றதுக்கான அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் இவங்களோட வெப்சைட்டில் மாத்திரம்தான் போய் அப்பப்போ பார்த்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். அதேமாதிரி இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டபிள் டிரைவர் இதில் வந்து 845 போஸ்ட்டும், டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டரில் 279 போஸ்ட்டும் காலியாக இருக்குது. நான் அப்போவே சொன்ன மாதிரி 1124 போஸ்ட்டு டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே டெம்பரவரி பேசிஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் லைக்லி டு பிகம் பெர்மனண்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 3rd பே கமிஷன், 4th பே கமிஷன், 6th பே கமிஷன் நிறைய இருக்குது. இது இல்லாமல் NPS அப்படிங்கிற பென்ஷன், அதாவது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், இதில் உங்களை என்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பர்க்ஸ், நிறைய அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தயவுசெய்து உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் நேமு, உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் போடும்போது கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா எரர் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட டாக்குமெண்டேஷனுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கும் நடுவில் எரர் இருந்தால் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதிட்டீங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்கன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை முன்னாடியே நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்ளிகேஷன் போடும் போதே, அதெல்லாம் ஒரிஜினலில் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு
அதை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுங்க. அதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, டாக்குமெண்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு இது இருக்கும். இதை தவிர ஓஎம்ஆர் ஆர் சிபிடி. சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஓஎம்ஆர்னா ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நம்ம ஆன்சரை வந்து பென்சிலில் மார்க் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த இந்த மாதிரி டெஸ்ட்டு ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் தான் இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. இதை வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை போயிட்டு நான் கொடுத்துருக்க வெப்சைட்டில் போய் படித்து பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். 10th 12th டிப்ளமோ படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் போல இருக்குது. டிப்ளமோ பற்றி சொல்லலை, பட் மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸு, லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதே மாதிரி மோட்டார் சைக்கிள் வந்து வித் கீரோட ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதான் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு 3 years வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிள், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் ஏதாவது இல்லை லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஓட்டியிருக்கணும். அந்த 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா https://rectt.casf.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப மெயினான விஷயங்கள் மட்டும்தான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் முழுசாக படித்து பார்த்துட்டு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா வெறும் 100 ரூபாய் தான். அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 100 rupees தான் ஃபீஸு. அதர் கேண்டிடேட்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடையாது, அது இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், இவங்களுக்கெல்லாம் வந்து 100 rupees. அது மாதிரி எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் இதில் தான் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரியான ஹைட் வெயிட் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ்ஸு, எஸ்சி ஆர் ஓபிசி கேண்டிடேட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா 167 சென்டிமீட்டர் ஹைட்டு வேணும். செஸ்ட் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேன்ஷனில் 80 to 85 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி ரிலாக்ஸ்டு என்னென்ன இதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது ஆல் இண்டியா பேசிஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சண்டிகார், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் நார்தர்ன் செக்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டெல்லி, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்டில் என்சிஆர் செக்டார்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து சதர்ன் செக்டாரில் வருது. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லக்ஷதீப், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இது வந்து சதர்ன் செக்டார் வருது. சரிங்களா? அதோடைய அட்ரஸும் இமெயில் ஐடியும் தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இதில் போய் கூட கேட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் நான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். எப்பயுமே என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நான் கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை போய் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க லிங்க் மூலமாகவே அப்ளை பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப், உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதேமாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண உட்காருங்க. ஏன்னா இது இல்லாமல் உங்களோட ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ எல்லாமே ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லாதவங்க கம்ப்யூட்டர் சென்டரில் கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை கேபியில் வந்து எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரைட்டீரியா அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அப்ளையும் பண்ணி கொடுத்துருவாங்க. பெஸ்ட் ஆஃப் லைக் கைஸ். Thank you.